காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. உடனே சண்டை போட்டேனா. ஆம்லெட் சாப்பிடுறியா? 10 minutes. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைச்சிடுவேனா? அடுத்தவங்களுக்கு வந்த கிஃப்ட்டை பிரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? தப்புதான். நீங்க சொல்றது ரைட்டு தான். ஆனா அடுத்தவங்க கிஃப்ட் பிரிச்சு பார்த்தா தானே தப்பு. உங்க கிஃப்ட் பிரிச்சு பார்த்தா என்ன தப்பு? நீங்க ஒன்னும் அடுத்தவங்க இல்லையே, எனக்கு பிடிச்சவங்க தானே. ஏன் உங்க கிஃப்ட் நான் பிரிச்சு பார்க்க கூடாதா? பிரிக்கலாமே, ஏன் பிரிக்க கூடாது? பிடிச்சவங்களுக்கு வந்த கிஃப்ட்டை பிரிக்கிறதும் தப்பு இல்ல, பிடிச்சவங்களை கட்டி பிடிக்கிறதுலயும் தப்பு இல்ல. என்ன நீங்க இப்படிலாம் செய்றீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதா? பின்ன எதுக்கு இங்க வந்த? ஆம்லெட் எங்க? பசிக்குது சார். சார் உங்களுக்கு? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளு. லதா யாரு? அதான் அந்த கிஃப்ட்ல இருந்ததே, லதா. அது எதுக்கு உனக்கு? பேசாம சாப்பிடு. சொல்லுங்க சார், லதா யாருன்னு சொல்லுங்க. அது கொஞ்சம் பர்சனல். என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சொன்னா புரிஞ்சுக்கோ, பேசாம சாப்பிடு. நீங்க என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்க? சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொல்லலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். சொல்றேன். லதா ஏன் அத்தை பொண்ணு, என் மேல உசுரா இருந்தா. பாவி, நான் தான் அவளை கண்டுக்கல. இப்ப அவ இல்ல, செத்துட்டா. அச்சச்சோ. அதை விடு, நீ சாப்பிடு. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் 8th படிக்கும்போது ஒரு பையன் பேரு முரளி என்கிட்ட நல்லா பேசுவான், நல்லா பழகுவான். நானும் நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன். ஒரு நாள் எனக்கு லெட்டர்லாம் கொடுத்தான். அப்புறம் பதிலுக்கு நானும் லெட்டர்லாம் கொடுத்தேன். இன்னைக்கு மார்னிங் நீங்க பார்க்க வந்தீங்கல்ல, அங்க கூட்டிட்டு போனான். நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். திடீர்னு என் மேல கை வைக்க ஆரம்பிச்சான். எனக்கு என்னமோ போல இருந்தது. எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. சப்புன்னு ஒரு அரவிட்டேன். அப்புறம் அவன் பேசவே இல்லை தெரியுமா. நான் அழுதேன், கெஞ்சினேன், என்னெல்லாமோ பண்ணேன். அவன் என்ன கண்டுக்கவே இல்லை. நான் கேட்டப்பெல்லாம் ஐஸ்கிரீம், சாக்லேட், பாப்கார்ன், சுகர் கேண்டிலாம் வாங்கி கொடுப்பான். அவனுக்காக இங்க பாருங்க. ஓ மை காட், வலிக்காதா டீனா? இதெல்லாம் என்ன சார் வலி? மனசுல எவ்வளவோ வலி இருக்கு. இதெல்லாம் சாதாரணம் சார். நீங்களாம் தொடாதீங்க. நீங்க தொட்டாலே பாவம் வந்து ஒட்டிக்கும். பாரு, ஜூஸ் எல்லாம் கொட்டி. சார், ஜூஸ் டீனா விட்டா கரப்பட்டுரும். ஆமால்ல, நானே கிளீன் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு மாத்திக்க ட்ரெஸ் வேணுமே. உங்கள்கிட்ட வேற ட்ரெஸ் இருந்தா கொடுக்குறீங்களா? வேற ட்ரெஸ்? ஏன் ஷர்ட்டை போட்டுக்கிறியா? இந்தா உன் ட்ரெஸ்ஸை கழட்டு. அஸ்கு புஸ்கு. சரி சரி, அந்த ரூம்ல போய் மாத்திக்க.
வாவ், தேவதை மாதிரி இருக்க. ஆனா லூசா இருக்குது சார். உனக்கு லூசா இருந்தாலும் என்ன லூஸ் ஆக்கிடும் போல இருக்க. போங்க சார், நீங்க கொஞ்சம் டூ மச் தான். ஏய், உனக்கு தெரியாது. You look too gorgeous. நிஜமாவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சத்தியமா. இப்ப இந்த நிமிஷம் உன்னை பத்தி ஒரு கவிதை சொல்லட்டுமா? சூப்பர் சார், ஃபேபியுலஸ், ஆசம். Thank you. கலக்கிட்டீங்க சார். இப்படிலாம் பண்ணா எந்த பொண்ணுனாலும் வாங்கிடுவா. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு சார். என்ன வேணும்னு கேளுங்க. என்ன வேணாலும் கேட்கலாமா? என்ன வேணாலும் கேளுங்க. என்ன வேணாலும் கேட்கலாமா? என்ன வேணாலும் கேளுங்க. என்ன வேணாலும் கேட்கலாமா? என்ன வேணாலும் கேளுங்க. முதல்ல என் ட்ரெஸ்ஸை கொடு. ஏய், நில்லு, எங்க ஓடுற? ட்ரெஸ்ஸை கொடு. ஏய், நில்லு. சாரி. சாரி வேணா போடி வேணா படா. ஐ அம் ரியலி சாரி மா. நான் ஒரு சின்ன பொண்ணு இப்படியா டீல் பண்ணுவாங்க? நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா உன்ன? ஒரு லவர் இப்படியா ஹேண்டில் பண்ணுவாங்க? நீ ரொம்ப மோசம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பிச்சுக்கா. அழகா சிரிக்கிறான் பாரு. மனசே கேட்க மாட்டேங்குது. என்ன கன்றா விடாவ? முன்னாடி போனா கடிக்கிறா, பின்னாடி வந்தா உதைக்கிறா. இவள எப்படி சமாளிக்கிறது? இங்க வா, இங்க வா. இனிமே நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உட்காரு. சொன்னா கேளு. நான் சொல்றேன்ல, நானே பாத்துக்கிறேன்னு. இரு வரேன். ஏய், என்ன பண்ற? என்ன பண்ற? சமத்தா இருக்கணும். இனிமேதான் என் வேலை ஆரம்பம். சார் 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 அட்ரஸ் கிடைச்சிச்சு சார். பதறாதீங்க, சொல்லுங்க. சார், நாம தேடிட்டு இருக்கிற அகிஸ்டோட அட்ரஸ் கிடைச்சாச்சு. பிஎஸ்என்எல்ல இருந்து ஃபேக்ஸ் பண்ணாங்க. இமிடியேட்டா அட்டாக் பண்ண புடிச்சிடலாம் சார். வெரி குட் நியூஸ்.
இமீடியட்டா 100 போலீஸ் வித் ஆம்ஸ் கோட் எனக்கு வேணும். ரெடி பண்ணுங்க, குயிக் குயிக். மிஸ் சோபினா வாசுதேவ், நம்ம பிடிக்க போறது ஒரு டெரரிஸ்ட் இல்ல, ஒரு சைக்கோவை. நம்ம கோவத்திலையும் டென்ஷன்லையும் உடம்பு வேணா சுறுசுறுப்பா இருக்கலாம், பட் மூளை ஈஸியா தப்பு பண்ணும். நாம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீங்களே சொல்லுங்க. 100 போலீஸ் எல்லாம் வேண்டாங்க, நம்ம 4 பேரே போதும். நீங்க, நானு, இவங்க 2 பேரு. மிஸ் சோபினா, நீங்களே 100 போலீஸுக்கு சமமாச்சே. சிம்பிளா பட் டெரிஃபிக்கா ஒரு அட்டாக் கொடுத்துடலாம். ஓகே? இங்கிலீஷ் படம் பாப்பியா? வலிக்குதா? கடிக்காத, வலிக்குது. சாரி 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 சாரி. நல்ல மூட்ல இருக்க போல இருக்கு. சாரி 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 சாரி. நோ 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 ப்ளீஸ். சாரி 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 சாரி. வேணா, என்ன விட்டு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே. எங்க போற? அங்க என்ன பண்ற? என்ன இங்க கட்டி போட்டு அங்க என்ன புக்க போட்டுட்டு இருக்க? டீனா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? வா, வந்து கட்ட அவுத்து விடு. நான் சொல்றேன்ல, என்ன பத்தி உனக்கு தெரியாது. டீனா, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. டீனா, வா, வந்து கட்ட அவுத்து விடு. சொல்றத கேளு. டீனா, வேண்டாம், நான் சொல்றத கேளு. விளையாடாத. வாட்டினா வந்து கட்ட அவுத்து விடு. சொன்னா கேளு, கட்ட அவுத்து விடு. வாட்டினா வந்து கட்ட அவுத்து விடு. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? இங்க பாரு, சீரியஸா சொல்றேன். வா, வந்து கட்ட அவுத்து விடு. லதா யாருன்னு சொல்லு, அவுத்து விடுறேன். அதான் சொன்னனே, மறுபடியும் மறுபடியும் ஏன் கேக்குற? லதா யாரு? டீனா, கேட்ட விஷயத்தை ஏன் மறுபடியும் மறுபடியும் கேக்குற? லதா யாருடா? டீனா, நீ என்ன லூசா? நான் சொல்றது உனக்கு புரியலையா? லதா யாருன்னு சொல்லுடா.